இந்த வேளையிலே சிறு குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். சில வார்த்தைகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடிக்கடி வாசிக்கிற ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 128 பார்க்கும் பொழுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கூடிய போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே அநேக இடங்களிலே அவனுடைய மகிமையை பற்றியும் இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் தத்துவை பற்றியும் சங்கீதத்தின் மூலமாக இலக்கிய நடைகளை அநேக காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். நான் எப்படியாக சிந்தித்தேன், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்திலே ஒளிவ மரத்தை தேவன் படைத்திருக்கிறார். இந்த ஒளிவ மரமானது நிறைய கொடுக்கிற மரம், அனைவரை ஆசீர்வதிக்கிற மரம். நம்ம மரம் என்று சொல்லும் பொழுது ஒளிவ எண்ணெயிலிருந்து அநேக நோய்கள் சுகமாகும். அநேகருக்கு அது பிரயோகமான ஒரு மரம். பிள்ளைகளும் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர காது என்றால் அவர்கள் ஆசீர்வாதமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். யாருக்கு என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் அவன் பாய்க்கிறான். நான் தேவனுக்கு பயந்து நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற சிச்சரை வளர்க்கும் போது அதில் அனைவருக்கு ஆசீர்வாதமாக ஒரே கண்களை போல ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அது என்ன செய்வார்கள். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்கு பயப்படுற இடத்தில் ஞானம் உண்டு என்று சொன்னது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி பெற்றோர்கள் அனைவரும் இந்த பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்யணும் என்றால் ஜபிக்க வேண்டும். இன்று சிறு குழந்தைகளை பார்க்கும் பொழுது, நான் சில பெற்றோர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அது வேதனையாக இருக்கிறது. ஏதோ திருமணம் முடிந்தது, பிள்ளைகளை பெற்றோம் என்று சொல்லி அதில் ஆண்டு நமக்கும் பிள்ளைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு கரிசனையோடு இல்லை என்றால் ஒரு கண்டிப்போடு அன்போடு பிள்ளைகளை பார்த்தார அவர்கள் பார்த்தோம். அது தெரியாது. அதனால் நல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் வேறு சொல்லுவபடி அவர்கள் அடையாளங்களும் அற்புதமாக இருக்கும். அது என்றால் அந்த பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதமாக இருப்பார்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் பிள்ளைகளை சொன்னது போல நான் அனைவரிடமும் பிள்ளைகளை கண்டிப்பாரும் நான் என்ன செய்ய வேண்டும் வழக்கம். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை தாங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு இதனால பிள்ளைகளை நான் பக்திக்கு நேராக வளர்ப்பதிலே நான் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார், அநேக ஆசிரியமா இருப்பார், ஒளிமுறை கண்ணுகளை போல இருப்பார்கள், இல்லை என்றால் நெருச்செடி போலவா இருப்பார். அது நம்ம என்ன செய்வார், நெருக்கி விடுவார்கள். அப்படின்னு ஆண்டவரே, இந்த நாளிலே தேவன் அந்த வாக்கு திட்டம் எங்களிலே நிறைவேறும். ஆண்டவரே, குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். நான் உங்களுக்கு பயப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. எவ்வளோ பொருட்கள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் தேவனை அறியவில்லை என்றால் அந்த குடும்பமானது ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருக்காங்க. ஆண்டவரே, நாளிலே இந்த வாக்கு திட்டம் எனக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஒரு கரிசனை இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் அவர்கள் செய்த காரியங்களை குறித்து அவர்கள் ஏதாவது தவறான வார்த்தையை பேசுவார்கள், பிள்ளைகள் பாவமான காரியங்களை செய்யும் போது நாம் கண்டிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, செல்லம் கொடுத்து வளர்க்கவே கூடாது. ஒரு நீதிமொழி வசனம் என்று அடிக்கடி அந்த வசனத்தை நான் நினைவுபடுத்தேன். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருமா. தன் இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களிலும் நம்முடைய இஷ்டத்துக்கு அவருடைய இஷ்டத்துக்கு விட்டோம்னா நமக்கு அது வெட்கத்தை தான் வந்துடும். அது நமக்கு ஆசை. அப்படின்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அனுதினமும் அதன் மீது நாம் என்ன செய்ய வேண்டும், அக்கறையோடு இருக்க வேண்டும். அவர் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவருடைய காரியங்கள் என்ன, ஒழுக்கத்தை கீழ்த்தரங்களை நாம் நினைச்சு கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள கூட நான் அப்படியே சிந்திக்கும் பொழுது நீதிமொழியிலே சில வசனத்தை பார்த்தேன். அது என்ன சொன்னா, தாயின் புத்தியை கேள், தந்தையின் போகத்தை நிச்சயாரு தள்ளாது. அப்படின்னா தாய் என்ன புத்தி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதான் தாய் என்ன புத்தி பிள்ளைகளுக்கு சொல்லணும். தகப்பன் பிள்ளைக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். நீ எப்படி இருக்கணும், இந்த வயதுல எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கணும், நீ ஸ்கூல்ல எப்படி இருக்கணும், காலேஜ்ல எப்படி இருக்கணும், வீட்டுல எப்படி இருக்கணும், சபையில எப்படி இருக்கணும், இந்த சுற்றக்கர்மத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், போதிக்கணும்.
அப்படி என்றால் நாம் போதிக்கிறோமா, இல்லை பிள்ளைகளுக்கு நாம் புத்தி சொல்றோமா? ஆனா அநேக காரியங்கள் நம்ம பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக ட்ரெஸ் எடுக்க வேண்டும், அதெல்லாம் நல்லா செய்யும். மற்ற ட்ரெஸ்ஸோட இன்னைக்கு என் பிள்ளைகள் விசேஷமான காரியங்கள நல்ல ட்ரெஸ் எடுத்து என் பிள்ளைகள் அப்படி இருக்கும்னு எனக்கு. ஆனா பிள்ளைகளை நான் எப்படி நான் வளர்க்கிறேன், அந்த ஆண்டவருக்கு பிரியமாக தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி வளர்க்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்கு இருக்கிறதா, கீழ்ப்படுதல் இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா, பெரியவர்கள் வரும்பொழுது அவர்கள் எழுதி நிற்கிறார்களா, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களா என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் கண்டிப்போடு நாம் பக்தியோடு வளர்க்கும் பொழுதுதான் அவர்கள் ஏழங்கிற கண்டுகளை போல் இருக்கிறார். நாளே தேவனுக்கு ஏற்றபடி, அதான் பேர் சொல்லும்போது கத்திற்கேற்ற சிச்சியிலும் நல்ல எழுச்சியவர்கள் வளர்ப்பு இல்லை. அப்படி என்றால் ஆண்டோட சிச்சிக்கு ஏற்றபடி அந்த பிள்ளைகளை நம்ம இருக்க வளர்ப்பதற்கு நினைச்சு பிரயாசப்படும். சமயத்துல ஒரு சகோதரன் சொன்னா, நன்றாக படித்த ஒரு சகோதரன் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், நல்ல வசதி எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய சிறு வயதை குறித்து சொல்லும் பொழுது அவங்க எப்படி வளர்க்கணும்னு தெரியல. போக பண்டைய சேட்டைக்கு அடின்னு அடிச்சு பார்த்தாலும் ஒரு நாள் அவனுக்கு என்ன அப்படின்னா, அந்த அவனுக்கு என்ன அந்த இடத்துல என்ன செய்யணுங்கிற இடத்துல தேவையில்லை. எதை செய்யக்கூடாதோ அதுதான் அந்த பையன் எடுத்து நான் செஞ்சுட்டேன். அப்படி என்றால் நான் அந்த சகோதரன் சொல்லும் பொழுது நான் எப்படி எனக்கு ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. பிள்ளைகளிடத்தை நம்ம நினைச்சோன்னா அன்பு பாராட்டும், எதுல நம்ம அன்பு பாராட்டும், எது நம்ம கண்டிக்கணும் சொல்லி ஆண்டவர் ஞானத்தை கேட்டு அந்த பிள்ளைகளோடு நம்ம நினைச்சோன்னா நெருக்க வைக்கணும். நீ பிள்ளைகளோடு அன்பை தேடுது. அப்படி என்ன அந்த பிள்ளைகளுக்கு மீது கொஞ்சமாவது நம்ம நினைக்கிறோம் ஒரு கரிசு மீது அன்போட அது இருக்கும் பொழுதுதான் அம்மாட்ட போய் சொல்லணும், அப்பாட்ட போய் சொல்லணும் என்று சொல்லி நம்ம இடத்துல வரணும். அந்த அளவுக்கு நம்ம நினைச்சு நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பழகணும். அந்த பழகிற விதத்துல வச்சு தான் பிள்ளைகள் நம்ம இடத்துல இருந்து அநேக காரியங்களை நினைச்சோம். சரி, என்ன காரணம், என்ன இந்த தப்பு ஏன் பண்ற, இதை பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை கண்டித்து நினைச்சேன்னு உணர்த்தணும். அதே போல ஒரு சில சமயத்தை சொல்லும் பொழுது அந்த வாலிபட்டா இருக்கிறான், ஆனா அவன் நினைச்சான் சொல்ல வாங்கி கொண்டே இருக்கிறான், பேசினா நினைச்சான் எழுத்து பேசுறான், அடிக்க போனா கையை பிடிச்சவன் என்று சொல்லும் பொழுது அது என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்துல நம்ம நினைக்கல, வளர்க்கல. அந்த இடத்துல நம்ம நினைச்சிட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கல, கல்வியோட நம்ம நினைச்சு ஜெபிக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஞானத்துல பிள்ளைங்க நினைச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் அந்த நாட்கள் இருக்கிற சிறு பிள்ளைகள்லாம் நல்ல ஞானம் நிறைந்த பிள்ளைகளா இருக்கு. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா ஊறி போய் என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைச்சு தைரியமா செய்யுது. அப்படின்ற இந்த நாள்ல அந்த கீழ்படியாத பிள்ளைகள் இருக்கும் பொழுது நான் அந்த பிள்ளைக்காக நினைச்சிடும் பருவ இருக்கிறேன். ஆண்டவரே அந்த பிள்ளைய ரச்சிங்க, ஆண்டவர் அந்த பிள்ளையோட நம்ம நினைச்சிடும். சமாதானம் வாழ்ந்து அநேக காரியங்களை புத்தியில நினைச்சு சொல்லணும். தாயின் புத்தியை என்னைக்கு சொல்லணும், தகப்பான் என்னைக்கு போயிடும். கொஞ்ச நேரமாக உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நம்ம சொல்லும் பொழுதுதான் நிச்சயமாக அது நினைச்சோன்னா ஒளிய கண்டுகளை போல் இருப்பாங்க. அற்புதங்களும் அடையாளமா இருப்பார்கள் என்று சொல்ல பிரபல நாள்ல நம்ம பிள்ளைகளை குறித்து அப்படின்னா நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனம் நம்முடைய நல்லா படிக்கணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த அளவுக்கு பிள்ளைகள் ஒரு தவறு பண்ணும்போது நம்ம கண்டிக்கிறோமா. ஆனா ஒரு பொருளை உழைக்கும் பொழுது அடிக்கலாம், ஒரு பொருளை உழைக்கும் பொழுது நம்ம நினைச்சிடணும், ரொம்ப துக்கப்படலாம். ஆனா ஒரு பொருள் சொல்லும் போது அது துக்கம் இருக்கான்னா இல்லை. ஒரு களவு செய்யும் போது இல்லை என்றால் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அந்த துக்கம் இருக்க இல்லை. அது என்றால் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். சின்ன தவறு செய்யும் பொழுது பொய் சொல்லும் பொழுது இந்த பிள்ளை இப்படி பொய் சொல்லிட்டதே என்று சொல்லி நம்ம அந்த பிள்ளையை நினைச்சிடணும், கரிசனையோட நம்ம நினைச்சிடணும். பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமதியே சொல்லணும். சிறு வயது முதலே நம்ம பிள்ளையை நம்ம நினைச்சிடணும். கண்டிப்பாக வளர்க்கும் பொழுதுதான் அது நினைச்சுவாங்க, கடிதம் வருவாங்க. கருநாட்கள் ஒரு இதை வாசித்தவங்களோட பதிவுகள் தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை பற்றி எரேமியா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கின் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவளோடு பேசி அவளை கர்த்தருடைய ஆலயத்தின் அருகிலே ஒன்று அழைத்து வந்து அவளுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். யார் சொன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு. எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அவர் நீங்க நினைச்சு குடிக்கணும். உடனே அவர் நினைச்சவர் எரேமியா ஆட்களை அனுப்பி அவரை கூப்பிட்டு வர்றாரு. 5ஆம் வசனம். திராட்சரசத்தால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியோட குடும்பத்தை சேர்ந்த புத்திரம் வைத்து அவரை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் எங்கள் தீர்க்கதரிசி சொன்னார். அதற்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. அதற்கு அவர்கள் விசேஷமா வாலிப தம்பி தங்க வார்த்தை நல்லா கேளுங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளை தங்கிய தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும்
வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் இவருடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பதா என்று எங்களுக்கு கட்டளையிட்டது. எங்க தகப்பன் இப்படி என்ன கட்டளையிட்டு எப்படின்னா திராட்சரசம் குடிக்கக்கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, விதையை விதைக்கக்கூடாது, திராட்சை நாட்டக்கூடாது, இதையெல்லாம் சொல்லிக்கிறேன். அப்படியே 8ஆம் வசனம், அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்கள் சிறிகளும் எங்கள் குமாரனும் எங்கள் குமாரத்துடன் திராட்சரசம் குடியாமலும் அந்த குமாரன் தகப்பன் சொன்னதை யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். அது சத்தத்துக்கு என்ன செய்யிருக்கோம்? கீழ்ப்ப தகப்பன் என்ன சொல்றாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் அவர் சொல்றாங்க, நம்பவங்கிட்ட அவங்க சொல்றாங்க. உடனே அவர்களுக்கு பின்னால பார்க்கிறோம், நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து என் தகப்பனார் யோனதாபின் எங்களுக்கு கட்டளிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து எங்க தகப்பன் என்ன கட்டளிட்டார், நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறோம். கூடாரங்கள் குடியிருந்து என் தகப்பனார் யோனதாபின் எங்களுக்கு கட்டளிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து எதிர்க்கிறோம் செய்து வந்தோம் அப்படிங்கிறது. திரும்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு 12ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி இஸ்ரவேல் தேவனை செய்த கர்த்தர் இருக்கு என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரின் எருசலேமின் குடிகளை நோக்கி நீங்கள் என் வார்த்தையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளீர்கள் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரன் யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளிட்ட வார்த்தையில் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு ஏற்றில கீழ்ப்படாமல். நண்பரும் உதாரணத்தை சொல்ற, நீ சொல்ல கேட்கவே இல்லைன்னு சொல்லி யார் குடும்பத்தை சொல்றேன்னா யோனதாப் குடும்பத்தை ஒரு சாட்சியை சொல்றேன். அது பேரு யோனதாபின் சத்தத்தை கேட்டு அது சொல்ல கேட்டு எழுச்சியாங்க கீழ்ப்படிந்து அதே போல அவங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் அவங்க எழுச்சிருந்தாங்க. ஒண்ணுமே நடல, ஒண்ணுமே கெட்டல. ஏன் அப்படின்னா அது தகப்பனுடைய சொல்ல எழுச்சிங்க கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சுன்னா அந்த காரியத்துக்கு ஆண்டவர் தீர்த்து சொல்லும் போது யோனதாப் குடும்பத்தை எழுச்சியாங்க சாட்சியை. இன்னைக்கு நம்ம சபையில எப்படி இருக்கோம், நம்முடைய குடும்பத்தை குறித்து மற்றவங்க அமைச்சர் சொல்றாங்களா, நம்முடைய பிள்ளைகளை குறித்து மற்றவங்க சொல்றாங்களா, அந்த பாருங்க அந்த குடும்பத்தை பாருங்க, அந்த பிள்ளைகளை பாருங்க. எனக்கு சொல்றாரு ஆண்டவர், இவங்க பாருங்க அவங்க தகப்பன்னு சொல்லி அவர்கள் கேட்காங்க அப்படின்னு சொல்லி அதை குடியாமல் தங்கள் தகப்பன கட்டளை கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில் சொல்றாரு 16ஆம் வருஷம், இப்போதும் ரேகாபின் குமாரனாகி யோனதாபின் புத்திரர் தங்கள் கட்டளையிட்ட கற்பனை கை கொண்டிருக்கும் ஜனங்கள் எனக்கு நினைக்கிற கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் என்று சொல்வது மட்டும் இல்லாம 19ஆம் வருஷம் வாசிக்கிறேன். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகி யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேல் தேவனை செய்து கர்த்தர் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றார். இவங்கெல்லாம் இப்படி